அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறவங்க லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணும்போது மறக்காம பக்கத்தில் இருக்க பில் பட்டனை நமக்கு வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நம்ம இப்போ என்னென்ன சாம்பார் வைக்க போகிறோம். ஏற்கனவே டால் தான் வச்சுக்கிட்டு இருந்தோம். இப்போ டால் தான் வைக்கிறது. இன்றைக்கி கம்பெனியே ஒரு சின்ன சேஞ்சுக்காக சாம்பார் வைங்கப்பா, காய்கறிலாம் வாங்கி போட்டு அப்படின்னாங்க. இங்கே சாம்பார் எப்போவுமே வைக்க முடியாது. ஏன்னா இங்கே எல்லாம் நிறையா ஹிந்திக்காரங்க தான் வேலை பார்க்குறாங்க. நம்ம இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு பார்க்குறாங்க. நம்ம இந்தியா தான், நம்ம ஊருக்காரருக்கு தான் தமிழ்னா இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வச்சு நடத்துகிறாப்புல. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்களுக்கு சமையல் 2 டைமு நாங்கள் சமைப்போம். ஒரு டைம் தனியாக காசு கொடுத்துருவாங்க. 2 டைமு சமைக்கும் போது நாங்கள் தான் சமைக்கிறோம். மதியானத்துக்கும் இரவுக்கும் நாங்கள் தான் சமைக்கிறோம். இப்போ நம்ம இன்றைக்கி எப்போவுமே டாலை போடாமல் இன்றைக்கி ஒரு சேஞ்சுக்காக காய்கறிலாம் வாங்கி வச்சு சாம்பார் ஒரு அட்ராக்ஷனை கொடுப்போம் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கி சாம்பார் வச்சுருக்கோம். ரொம்ப வீடியோ சுருக்கமாக எடுத்துருக்கோம். ரொம்ப டைமிங் இழுத்துக்கிட்டு இருக்காமல் டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கிற மாதிரி. ரொம்ப அப்போ காய்கறி வாங்கினதுலேருந்து போனது வந்ததுலேருந்து எடுத்தோம்னா அது 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓடும். பார்க்குறவங்களுக்கும் போர் அடிச்சு போயிடும். என்ன இது அப்படின்ட்டு. அப்படிங்கிறனால சிம்பிளாகவே முடிக்கிறதுக்காக உண்டான வழிகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே எல்லா மாநிலத்துக்கு நிறையா மாநிலத்துக்காக இங்கே வேலை பார்க்குறாங்க. இங்கே தமிழ்நாடு வடக்கன்ஸுங்க ஊபி அப்படி காப்பி எடுத்திங்கன்னா எல்லாம் இங்கே வேலை பார்க்குறாங்க ஹிந்திக்காரங்கெல்லாம். அப்படிங்கிறனால சமைச்சாகுது. இப்போ இது இரவு சாப்பாட்டுக்கு சாம்பார் வச்சிடலாம் அப்படி. இங்கே சாப்பாடு ஓகே தான், நல்லா தான் இருக்கும். ஆனால் என்ன தான் இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டேஸ்ட்டு பிடிக்கும். நம்ம எவ்வளோ தரமாக சமைச்சாலும் என்ன சாப்பாடு உப்புலையோ உரப்புலையோ புளிப்பு இல்லையே தானே குழம்பு தண்ணி மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கத்தான் செய்கிறாங்க. அது எல்லா பக்கமும் நடக்கிறது தான். நம்ம கல்யாண வீடுகள்லேயே பார்த்திங்கன்னா அந்த பண்டாரிகளை வச்சு தான் சமைப்போம். ஒரு 1000 பேருக்கு 2000 பேருக்கு பெரிய லெவலில் செலவு பண்ணி சாப்பாடெலாம் அட்டகாசமாக தான் போடுவோம். இருந்தாலும் அதில் சாப்பிட்டுட்டு வரவங்க என்னத்த சாப்பாடு, நெய் கொஞ்சம் ஊற்றிருக்கலாம்பாங்க, இல்லைன்னா சோறு கொஞ்சம் மடங்கியிருக்கலாம்பாங்க, கறி கொஞ்சம் வேவலை அப்படிம்பாங்க. குறை சொல்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏதாவது ஒரு குறை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம அப்படியே இருந்தாச்சு. ஏன்னா தாய் தகப்பன் இருந்திருப்பாங்க, அம்மா சமைச்சிருப்பாங்க. அந்த டேஸ்ட் நமக்கு எப்போவுமே வாயில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது இன்னும் எத்தனை வயசு ஆனாலும் நம்மளுடைய தாய் செய்த சாப்பாடு இருக்குது பாருங்கள், அது எப்போவுமே மறக்கவும் முடியாது. புதுசாக அப்புறம் நம்ம கல்யாணம் பண்ணுவோம், அப்புறம் மனைவி சமைப்பாங்க. அந்த தாயினுடைய டேஸ்ட்டுக்கு மனைவி கொண்டு வர முடியாதுன்னு ஒரு யூகத்தில் இருக்கும். அந்த டேஸ்ட்டு வரலையா அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளைங்க நம்ம மனைவி சமைச்ச சாப்பாட்டாக சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்குமா, உங்களை மாதிரி சமைக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு பிடிக்காது, நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா அது அவங்களுக்கு அம்மாவை போகிறேன் விளங்குங்களா. நம்ம அம்மா சமையல் டேஸ்ட்டு வரலையேன்னு நம்ம நினைப்போம். நம்ம பிள்ளைங்க எங்கள் அம்மா சமையல் டேஸ்ட்டு வராது யார் போனாலும் அப்படின்னு நம்ம பிள்ளைங்க சொல்லலாம், எங்கள் அம்மா சூப்பராக குழம்பு வைக்குமா அப்படின்ட்டு. அது அவங்க அம்மா. இப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு வரும். வீட்டில் சமைக்க சாப்பிட முடியல, வெளியில் இருந்தம்மா சமைக்க வந்துட்டோம்மா அப்படிங்கிறதுலையே சாப்பாடு குறை சொல்கிறவங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரே லெவலுக்கு டேஸ்ட்டாகவும் பண்ண முடியாது. ஒரே லெவலுக்கு ஊரில் பண்டாரி பண்ணுறாங்க, தமிழ் ஆளுக்கு மட்டும் கல்யாணத்துக்கு வந்து சாப்பிட்றவங்க அதுலேயே சரியில்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ பழமொழி கலந்தவங்க இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறனால எல்லாருக்கும் ஒரே மாதிரி இந்த நாட்டுக்காரங்க சோமாலியாக்காரங்களும் சாப்பிட்றாங்க, நம்ம இந்தியாக்காரங்களும் சாப்பிட்றாங்க. இந்தியாக்காரங்களே நம்ம தமிழ் ஆள் இருக்குது, ஹிந்திக்காரங்களாம் சாப்பிட்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஓகே. சாப்பாடு சோமாலியா நாட்டில் சாப்பாடு கிடைக்கிறதே பெரிய ஒரு விஷயம். அதை 3 வேளைக்கு கொடுக்குறாங்கன்னா அது பெரிய விஷயம் இல்லை. 2 வேளைக்கு நாங்கள் சமைச்சு சாப்பிட்ருவோம். ஒரு வேளைக்கு காசு கொடுத்துருவாங்க. இது பெரிய ஒரு விஷயம் தான். அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரையும் பார்க்க உதவி பெரும் கருணையை செய்யணும். அல்ஹம்துலில்லாஹ் அந்த பிரச்சனை இல்லை, சாப்பாடு பிரச்சனைலாம் அல்ஹம்துலில்லாஹ் இங்கே வந்தது இல்லை. 3 வேளைக்கும் கரெக்டாக பர்ஃபெக்டாக ஓடிடுது. எந்த வேலை எப்படி போனாலும் சாப்பாடு அந்த மதியானம் 1 மணிக்கு சாப்பாடு போயிடும். நைட்டு 7 மணிக்கு சாப்பாடு வைக்க ஆரம்பிச்சிடுவோம். சாப்பாடு செஞ்சு வச்சுருவோம். அவங்க 7 மணிக்கு பொறுமையாக வருவாங்க, குளிச்சுக்கிட்டு ஒரு 7, 8 மணி 9 மணி வரும் ஓடும். பிரச்சனை இல்லை. 2 வருஷம் 1 மணிக்கு வேலையை முடிச்சுட்டு வந்தாங்கன்னா திரும்ப 2 மணிக்கு அவங்க டியூட்டி ஜாயின் பண்ணணும். அந்த 1 மணி நேரத்துக்குள்ளே எல்லாம் சாப்பிட்டு போயிடுவாங்க. ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். 1:30 மணி வேலை முடிஞ்சிடும். சாப்பிட்டு அவங்க 10 நிமிஷம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் டியூட்டிக்கு போயிடுவாங்க. திரும்ப சாயந்தரம் அவங்க 5 மணிக்கு தான் வேலைக்கு விட்டு வருவாங்க. அதனால் சமைச்சு வச்சுக்கிட்டு சாப்பிடுவோம். இதுவே பெரிய ஒரு விஷயம் தாங்க. நம்ம இருந்துக்கிட்டு சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு வெளியில் போயிட்டு சொந்தமாக சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு அது பெரிய தலைவலி இல்லாமல் கம்பெனி ஓரளவு நல்லது பண்ணுது. இது நல்ல விஷயந்தான். இது சாப்பாடு கொடுக்குறது எப்படி டேஸ்ட்டு அப்படியே ஒருத்தவங்க பிடிச்ச மாதிரி செய்யணுமோ இல்லையோ ஓகேவா, சாப்பாடு கொடுக்குறதுங்கிறது பெரிய ஒரு விஷயந்தாங்க. அதெல்லாம் இது சாதாரண ஒரு விஷயம் இல்லை. வேலை பார்த்துட்டு அசதியில் வீட்டில் உட்காந்து சட்டி பானையை கழுவி நம்ம சமைக்கும் போது தான் தெரியுங்க அதனுடைய வலி என்னன்ட்டு.
இது நல்ல சாப்பாடோ, கெட்ட சாப்பாடு, உணவு உண்டு நல்ல சாப்பாடோ, கெட்ட சாப்பாடோ, கெட்ட சாப்பாடுன்னு ஒண்ணு போடுமா? சாப்பாடுல உணவுல கெட்ட உணவுன்னு ஒண்ணு இருக்கா? எல்லாமே நல்ல சாப்பாடு தான். நம்ம மனசு வந்து ஒத்துக்காதா? அந்த சாப்பாடு மாரி இல்லையே! நம்ம அரபு நாட்ல இருந்தோம். அரபுக்காரனா இருந்தா 2 கோழி வைப்பான், 2 கப்பைய வைப்பான். அந்த மாரி இல்லையே! ஏதோ ஒரு 5 ஸ்டார்ல ஹோட்டல்ல வேல பார்த்துருந்தா அந்த மாரி கிடைச்சிருக்குமே! அந்த மாரிலாம் எல்லாரும் நினைக்காம போற இடத்துல ஒரே மாரியாங்க சமைக்க முடியும்? பாருங்க சாம்பார் சூப்பர் சாம்பார் வச்சாச்சு.